பிரச்சனை இருக்குன்னு இல்லை, எந்த பிரச்சனை இல்லைன்னு கேட்கலாம். எனி அந்த அளவுக்கு இல்லை, மிகப்பெரிய பிரச்சனை வந்து என்னன்னா, நிறைய பேர் கேட்பாங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வந்து காசு தேடுறதா, டேலண்ட் தேடுறதா? அதை விட ரொம்ப கஷ்டம் வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ப வைக்கிறது இருக்கு இல்லையா? மலேசியாவில் நம்மளும் ஒரு நல்ல சினிமா பண்ண முடியும், உலகத்தரமாக சினிமா பண்ண முடியும்னு நான் கடந்த 20 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் பிடிச்சி கூப்பிடுவோம், வாங்க வாங்க இதில் பயணிக்கலான்னு. அது நிறைய பேர் பயணிக்கவே இல்லை. ஸோ அதுதான் ரொம்ப மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா சொல்கிறேன்ல, ஒரு 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 கவிதை எழுதுகிறவனா இருந்தால், ஒரு கதை எழுதுகிறவனா இருந்தால், ஒரு ஓவியனாக இருந்தால் எனக்கும் ப்ரஷுக்கும் பேனுக்கும் உள்ள நான் யாருக்கும் இது பண்ண தேவையில்ல. சினிமாங்கிறது அப்படி இல்லை. நீங்கள் எல்லாருக்கும் சேர்ந்து முயற்சி பண்ணணும். எல்லோரும் ஒரு மிகப்பெரிய டிமாண்டிங்கான ஒரு இதுன்னு நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ இந்தியாவில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் கஷ்டப்படுவாங்கன்னு. அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்தியாவில் கஷ்டப்பட்டாலாவது அவங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு பெரிய டைரக்டர் ஆனால் எனக்கு கோடியாக சம்பளம் கிடைக்கும், மிகப்பெரிய வாழ்க்கை செட்டில் ஆயிடுவாங்க. ஆனால் மலேசியாவில் இருக்கிற, நான் என்னென்னு மட்டும் சொல்லிக்கல, நான் முக்கால்வாசி கலைஞர்கள் என்ன சொல்லுவேன்னா, எந்த ஒரு கேரண்டி இல்லாமல் இந்த பாதையில் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன நமக்கு வர்றது கூட தெரியாது. ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுடைய ஸ்ட்ரகிள் வந்து பூத கண்ணாடியில் பார்க்க மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் மாதிரி இருக்கும். பிகாஸ் அவங்க இண்டஸ்ட்ரி பெருசு இல்லையா? நம்மளது சின்ன இண்டஸ்ட்ரி மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுடைய ஸ்ட்ரகிள் நான் இன்றைக்கும் சொல்லுவேன், மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் ஆக்சுவலி.